ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் பாபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாபி JR46. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ. ஸோ என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஊட்டி போக போகிறோம். ஊட்டி வந்து ஆர்எஸும் கிடையாது, டியூக்கும் கிடையாது, நம்ம R15 போக போகிறோம். எஸ், நம்ம R15 வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்தில் ஒரு 3 வீக்ஸ் பக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஆர்எஸும் கொடுத்துட்டோம், டியூக் வாங்கியிருந்தேன், அதுவும் கொடுத்தாச்சு. ஏன் என்னங்க இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன். ஸோ கைஸ், நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தா நேரம் ஆர்எஸ்புரம் ஷோரூம் தான் நான் போகணும். ஆர்எஸ்புரம் ஷோரூம் போயிட்டு அங்கேருந்து தான் ரைட் ஸ்டார்ட் ஆகும். கோயம்புத்தூரில் பாருங்கள், காலையில் மழை செம்மையாக கொண்டுட்ருக்கு. மணி ஒரு 7:30 தான் ஆகுது. இன்றைக்கி ஊட்டியில் வந்துட்டு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. ஸோ 2 டேஸ்க்கு ரைடும் அதே டேட்டில் தான் இருக்குது. ஸோ ஒன்று பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணிட்டு நேராக உங்களுக்கு நான் ஷோரூம் போய்ட்டு அங்கே கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சிட்டி அவுட்ரு போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா மழை வேறு வந்துட்டுருக்கா, க்ளவுஸ்லாம் தேவையில்லாமல் போட்டு வந்துட்டோம் போல இருக்குது. ரெயின் லைட்ஸ்லாம் மாட்டிட்டு அண்ட் தென் அப்படியே உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். சரி, நீங்கள் யாரும் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் இதுக்கப்புறம் வரும், கண்டிப்பாக வரும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், கரெக்டாக நம்ம வந்து இப்போ ஷோரூம் வந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 to 7 பைக்ஸ் கிட்ட வந்திருக்கேன். 7-8 பைக் வந்திருக்கு. அது போக நிறையா சின்ன டீமாக முன்னாடி போயிட்டாங்களாம். ஃபஸ்ட் டைம் நான் எம்மாவோட ரைட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டும் நான் வந்துட்டு மற்றபடி டீட்டெயிலாக பேசுவோம் போவோம் கைஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 1 பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஏன் V3 எடுத்தேங்கிற ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அது தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். இதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடணும். இதுக்கப்புறம் வீடியோஸ் வருமா வராதா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் நான் ஹைவே போயிட்டோமா, ஏன்னா மழை ரொம்ப பெய்யுதுங்க, முடியல, சுத்தமாக முடியல. கோயம்புத்தூரில் கத்திரி வெயில்னானுங்க, காலையிலேருந்து மழை விட்ட மாதிரி தெரில. மணி இப்போவே 10 போகுது, 7 மணியா, விடிய மழை பெஞ்சிட்ருக்கேன், ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருக்குது. ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து சிட்டியை விட்டு தாண்டி வந்தாச்சு. ஆனால் மழைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சிட்டி, கோயம்புத்தூரில் சிட்டிக்குள்ளே தான் ரொம்ப மழை பெய்யுது. சிட்டி விட்டு அவுட்டர் இப்போ துடியலூர் தாண்டியிருக்கேன், கொஞ்சம் கூட மழை இல்லை. அதாவது மழை இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல, சிட்டியை கம்பேர் பண்ணல. அங்கே ஃபுல்லாக மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நேராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் A to B போயிட்டு நல்லா அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கே இருந்துட்டு நம்ம வந்து கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். ஏன்டா பாபி நீ வந்துட்டு வண்டியை விற்றுட்ட? ஏன்னா நான் வந்து RS200 வச்சுருந்தேன், அவங்க எல்லாரும் தெரியும். அதை வச்சு நான் சேனல் ஆரம்பித்தேன். சேனல் ஆரம்பித்து ஒரு 1 year 1.5 year தான் ப்ராப்பராகவே நான் வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக என் வண்டி வந்து நான் கொடுக்குற சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு RSல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து RSை கொஞ்சம் ரெடி பண்ணி ஹேண்டில் பார்லாம் மாற்றி நம்ம ஆஃப் ரோடில் அடித்தோம். அதோட ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா இருக்கும். வால்பாறை வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ, வால்பாறை வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடில் அடித்தோம். அதுக்கப்புறம் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் போகப்பட்டேன். அதாவது எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக மணி நீட் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு போயிட்டு ஃபினான்ஷியல் லாக் ஆகக்கூடாதுன்னு தான் நான் பைக்கு கொடுத்தேன். கொடுத்துட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஆல்ரெடி எனக்கு மைண்டில் வந்துட்டு 390 எடுக்கிற ஐடியா இருந்துச்சு. BS4 ஒரு ட்ரீம் பைக்னு வச்சுங்களேன். எனக்கு RSை கொடுத்துட்டு நான் டேரெக்டாக 390 போயிடலாம் அப்படிங்கிறது என்னோட வந்து ஐடியாவாக இருந்துச்சு. நான் வந்து 390 எடுத்துட்டேன். RSை கொடுத்து ஒரு 2-3 வீக்ஸே நான் என் ஃப்ரெண்ட் வினோட வண்டி தான், நான் அந்த வண்டி நான் கொடுக்குறேன்னா சரி ஓகே நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குலாம் போயிட்டேன். அந்த வண்டிக்கே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 1 lakh கிட்ட வந்து நான் கொடுக்கணும் அவனுக்கு. RS கொடுத்த பார்த்தீங்களா, RS கொடுத்த அமௌண்ட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நீட் இருந்தாங்காட்டி அந்த நீட்டுக்கே எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு ஆப்ஷன் இல்லை, அமௌண்ட்டு கையில் இல்லை. எப்படி நம்ம 390 எடுக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறப்போ சரி ஓகே மணியும் எனக்கு வெளியேருந்து வர வேண்டிய அமௌண்ட் இருந்துச்சு. அதாவது நம்ம ஆஃபீஸ் மாறினா செட்டில்மெண்ட் அமௌண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வர வேண்டியது இருந்துச்சு. அந்த அமௌண்ட்டு வந்துச்சு. பட் இருந்துமே எனக்கு ஒரு 1 lakh கிட்ட தேவைப்பட்டுச்சு. இப்போ போயிட்டு நான் மாட்டினேன் அப்படின்னா ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப லாக் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு நான் யோசிக்கவே இல்லை. 390 நான் கொடுத்துட்டு ஸோ இருக்கிற காசை வச்சு ஒரு பைக் எடுப்போம். நமக்கு வந்து ரைடு அடிக்கணும், ரெகுலராக ரைடு அடிக்கணும், லோ மெயின்டெனன்ஸாக இருக்கணும், ஃபினான்ஷியலாகவும் நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் நான் வந்துட்டு V3 சூஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு 390 ஓட்டிகிட்டு நீங்கள் ஒரு 150 சேஞ்ச் ஆகிறீங்க அப்படின்னா டிராஸ்டிக் சேஞ்சு. அதுவும் இல்லாமல் பவர்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. 390யோட ப்ரூட்டல் பவர் எங்கே இருக்கும்.
சிங்கிள் சிலிண்டரில் வந்துட்டு 390 கொடுக்குற பவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் டெய்லி யூஸ்க்கு ஓட்டியிருக்கீங்க. அதாவது நான் சிட்டி யூஸ்க்கே அதுதான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதை ஓட்டிட்டு நான் டக்குன்னு R15 ஷிஃப்ட் ஆகும்போது என்னால் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days ரொம்ப முடியல. அதுக்கப்புறம் ஓகே நான் யூஸ் 150cc இவ்வளோ புஷ் பண்ண முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் கன்வீனியன்ட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ மெயின்டெனன்ஸ் கம்மி தான். மெயின்டெனன்ஸ் வந்து 150cc எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி எனக்கு மற்ற பைக் நான் யூஸ் பண்ணிருக்க பைக்கை கம்பேர் பண்ணல எனக்கு இது ஓகேவான ஒரு மெயின்டெனன்ஸு. ப்ளஸ் என்னென்னா மைலேஜ் இருக்குங்க. நல்ல மைலேஜ் இருக்கும் வண்டியில். நீங்கள் ஒரு 400 to 450 கிலோமீட்டர் ஆவரேஜாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு ஃபியூல் டேங்க் ரேஞ்சுக்கு. 11 liters ஃபியூல் டேங்க்கு. எனக்கு வந்து கரெக்டாக இந்த வண்டியோட மைலேஜ் 52 கொடுக்கும். அதாவது ஹைவேல இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான மைலேஜ் செக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 46 to 48 கிடைக்கும் எனக்கு V3. மித்தவங்களுக்குலாம் எப்படி கிடைக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ரீசனால தாங்க நான் V3 வந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வேறு எந்த 200cc இல்லை அடுத்த வேறு ஏதாவது 150 அந்த மாதிரி போக எனக்கு தோணலை. எனக்கு நான் வந்து பிளைண்டாக ஒரு யூஸ்டு பைக் வாங்குவேன் அப்படின்னா நான் Yamaha கொஞ்சம் நம்பி வாங்குவேன். அந்த ஒரு ரீசனால நான் ஜாப்பனீஸ் எடுத்துட்டேன். ஏன்னா ஹோண்டாவும் கிடையாது பெருசாக. CBR 250 பார்த்தேன். பட் அது ஸ்பேர் அவைலபிலிட்டிலாம் பார்த்துட்டு தான் யோசிச்சுட்டு சரி ஓகே 150 இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த V3 வந்து யூஸ்டு வண்டியே எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு சின்ன சின்ன அப்கிரேட்லாம் வந்து பண்ணியிருக்கேன். வண்டிக்கு கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கேன். மவுண்ட்டு மாட்டியிருக்கேன். அதான் ஃபாக் லைட் ஒன்று மாட்டியிருக்கேன். ஃபாக் லைட் சூப்பராக இருக்குது. ஸோ V3 எனக்கு இந்த ரைடிங் போச்சு ரொம்ப பிடிக்குங்க. வண்டி கொஞ்சம் கமிட்டடாக இருக்கும். சோலோவாக போகலாம். அந்த ஒரு ரீசனால தான் நான் V3 வந்துட்டேன். இன்னொன்று ஒரு 80 to 90 110 நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அந்த வண்டியில். நீங்கள் பாட்டு புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் இந்த ஆங்கிள் சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்குறக்கு. அதனால தான் கைஸ் யோசிக்கவே இல்லை. கண்ணை முடிட்டு சின்ன வண்டியாக இருந்தாலும் போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் பசங்க கூப்பிட்டு கேட்டாங்க ஏன்டா V3 எடுத்துன்னு. நான் V3 எடுத்த ரீசன் இதுதான், வேறு எந்த ரீசனும் இல்லை. சார் நரோட்டில் வண்டி எடுத்தார். கைஸ் லுக் அட் த வியூங்க, செம்மையாக இருக்குது. இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கரமாக ஃபேமஸான ஒரு பாலம். ஏன்னா மழை பெஞ்சால் இங்கே ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணி நின்றும். நல்ல வேலை காட் கிரேஸ் நமக்கு மழை இல்லை. பட் அங்கேயே கிளியராக தான் இருக்குது ஸ்கையு. காற்று அடிக்கிறதுனால மழை ஃபுல்லாக கோயம்புத்தூர் சைடு வந்துருச்சு போல். அந்த ஒரு ரீசன் தான் நமக்கு கோயம்புத்தூரில் இந்த மழை பெய்யுது. ஸோ வண்டி கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் V3 அப்கிரேட் பண்ண நல்ல சாய்ஸாக என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறதா தான் இருக்குது. எப்படின்னு அந்த வண்டியை ஓட்ட போகிறாது, எந்த மாற்றம் கிடையாது. நான் மாட் பண்ணாத காரணம் டெயிலெலாம் கரெக்டாக ஸ்டாக்காக வச்சுருக்க காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம், ஸ்டாக்காக யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 பைக்ஸ் கிட்ட வந்திருக்குங்க. பரவாயில்ல, நம்மளையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ப்ரோ நீங்கள் பாபி தானே அப்படிங்கிறாங்க. எல்லா நன்றியும் என் நண்பனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவனால தான் வந்து இன்றைக்கி ஓரளவுக்காக நான் வெளியே தெரியுறேன். கிச்சாபரோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபைன், குட். ஒரு நண்பன் பேரை சொல்லி நம்மளுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்குன்னா அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். போவாங்க, மழை இல்லாத வரைக்கும் நல்லது. நிறைய R15 வந்துருக்கு, ஜாலியாக கார்னர் அடிக்கலாம். கைஸ் எத்தனை R15 பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட் டைம் Yamaha போகிறங்காட்டி நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடு தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் அது பிரச்சனை இல்லை, பழகிடும். இன்னொன்று ஒரு V4 ஒயிட் கலரில் ஒன்று வண்டி வந்திருக்குங்க. செம்ம ப்ரீமியமாக இருக்குது வண்டி பார்க்குறக்கு. அதாவது பியூர் ஒயிட்டு, ஃபுல் ஸ்டிக்கரிங் எடுத்துட்டாரு. அலாய் வந்து பிளாக் அடித்து அண்டர்பள்ளி போட்டாங்க. வண்டி ரொம்ப லோவராக இருக்குது. வண்டி நல்லாவும் இருக்குது பார்க்குறக்கு. நான் உங்களுக்கு கிட்ட போயிட்டு காட்டுறேன். இந்த வண்டி தான். ஒயிட் நல்லா இருக்குது வண்டி பார்க்குறக்கு. ஒயிட் நல்லாவும் இருக்குது, பிரைட்டாக இருக்குது வண்டி கலரு. அதுதான் இதில் பெரிய ப்ளஸ்ஸு அந்த வண்டியில். ஏகப்பட்ட ரைடு இருக்குது. பிங்க் கலர்லாம் ஒரு R15 போகுது. இப்போ தான் நான் வந்து ரைட் போகிறேங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே நான் வந்திருக்கேன். எங்கே பார்த்தாலும் வண்டியாக இருக்குது. ஒரு 20 வண்டி இருக்குது. எனக்கு பின்னாடி ஒரு 5 வண்டி வந்துருக்கு, முன்னாடி ஒரு 10 வண்டி போகுது. சரிங்களா, அந்த வண்டி சூப்பராக இருக்குல்ல. நானும் டெயிலெலாம் கழட்டிடலாமான்னு இருக்கேன். பட் எனக்கு எப்படி மாட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கொடுத்தா நான் பண்ணிவிடுவேன். இது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணால் போதும். நான் மாட் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். ஆனால் வந்து என்னென்னா சேர் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் பண்ணலான்னு இருக்கேன். டெய்லர் ரிமூவ் பண்ணுறதுலாம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணாமல் பண்ணுறதில்ல. இல்லையா, மேட்டுப்பாளையம் வந்துட்டேன். கொஞ்ச நேரமாக டிராஃபிக் தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் ஊட்டி ஏறுவாங்க போல இருக்குது. ஏன்னா இங்கே இப்போ வரைக்கும் மழை இல்லை. பட் கிளைமேட் நல்லாயிருக்கு. ரொம்ப நாளாக வெயிலே பார்த்துட்டு மே மாதம் இப்படி மழை பெய்யணும்னு நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. என்னடா இப்படி சுற்றிட்டுருக்கேன். ஒரு வழியாக சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம வண்டி உங்கள்கிட்ட ஃபுல்லாகவே காட்டல இல்லை. நான் உங்களுக்கு வண்டி ஃபுல்லாக காட்டிடுறேன். ஸோ கைஸ் இதுதான் கைஸ் நம்ம வண்டி.
ஃபுல்லாக வந்து வண்டி ஸ்டாக்கில் தான் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் வண்டி ஸ்டாக்கில் தான் இருக்குது. இன்னும் 20 நாள் தான் வச்சு எடுத்து. இந்த வண்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. டெயிலாம் பண்ணி அந்த மாதிரி மாற்றிடலாமான்னு இருக்கேன் இந்த வண்டியும். சேரில் எப்படி அடிக்க பார்த்து இங்கே டாப் ராக் வரும்ல, அந்த டாப் ராக்லாம் போட்டு மாற்றிடலான் இருக்கேன். நல்ல ஒரு சஜஷனாக சொல்லுங்கள்.